Hi, this is Veda from Webquay Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேல நானும் என்னென்னலாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு சக்ஸஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்க மாட்டேது. ஸோ இதில் ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறதுக்கு வந்து இன்ட்ராடேல ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நான் ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்ண ஒரு மெத்தட் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் எதுவும் கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் எந்த ஸ்கிரிப்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹாரிசான்டல் லைன் மட்டும் நம்ம போட்டுக்கிட்டாலே போதும். அதிலிருந்து நம்ம எப்படி என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட் இதெல்லாம் நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ கான்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு முதல்ல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டேவுடைய லாஸ்ட்டு, அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மே 12ஆம் தேதி நம்ம லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆன 4 hours கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஹாரிசான்டல் போட்டுக்கலாம். ஹை அண்ட் லோவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹையையும் லோவையும் நம்ம ஹாரிசான்டலில் வந்து மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இதை வந்து டைம் ஃப்ரேமை வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா 5 minutesக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து 14ஆம் தேதி நமக்கு என்ன என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு, ஸோ அதில் எந்த லெவலுக்கு ப்ராஃபிட் நமக்கு நிற்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ 5 minutesல நம்ம வந்து எடுத்துட்டோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஃபஸ்ட் கேண்டிலே வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் அந்த 4 hour கேண்டிலை என்ன பண்ணலன்னா அதோட ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் அது என்ன இருக்குது, கீழே க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ வந்து அதுக்கப்புறமா லோ பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய இடம் எது, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா, மேலே நமக்கு பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே நேரம் நம்ம புட் சைடு வந்து போகணும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகணும்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லேயுமே வந்து நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறது எந்த கேண்டில் வந்து பிரேக் டவுன் வைக்குதோ, இப்போ இந்த கேண்டில் வந்து என்ன இருக்குன்னா பிரேக் டவுன் வைக்குது, அந்த கேண்டிலோடைய ஹை ப்ரைஸ் வந்து நமக்கு என்ட்ரி லெவலாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுவுமே நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு இந்த கேண்டில்லே வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில், அதாவது எந்த கேண்டில் பிரேக் டவுன் ஆச்சோ அதுக்கு முந்தைய கேண்டிலோடைய ஹை ப்ரைஸ் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம். இப்போ வந்து இந்த கேண்டில்லே நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து 24,820 நம்ம என்ட்ரி ப்ரைஸு, ஸ்டாப் லாஸ் வந்து 876 வந்து நம்ம ஸ்டாப் லாஸு. கிட்டத்தட்ட 50 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். டார்கெட் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸோட 1:2 நம்ம அந்த ரிஸ்க் ரேஷியோவை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா 24,677ங்கிறது ஒரு லோ பாயிண்ட்டாக நமக்கு வந்து அடுத்த கேண்டிலே ஃபார்ம் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம டார்கெட்டுக்கு மேலேயே வந்து அச்சீவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸும் என்ன ஆகலைன்னா ஹிட் ஆகலை. இப்போ இதை இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் அதே 4 hours டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து 13ஆம் தேதி நம்ம வந்து அதே என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். 13ஆம் தேதியோடைய லாஸ்ட் கேண்டில்
அதோடைய ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 15ஆம் தேதி நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். சரி, 14ஆம் தேதி என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த ஹை ப்ரைஸை என்ன இருக்குன்னா ஓப்பன்லேயே வந்து நமக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த கேண்டிலே வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த கேண்டில்லே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 24,663. அந்த லெவல்ஸ்லேயே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் 663. ஸோ லோ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,659. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுடைய லோவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு இது ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்டுக்கிட்ட வருது. டார்கெட் வந்து நம்ம அதே மாதிரி 120 பாயிண்ட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் அடுத்த கேண்டில்லே வந்து உங்களுக்கு 24,737 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னும் நம்ம 2 கேண்டில் வெயிட் பண்ணியிருந்தோன்னா நம்ம டார்கெட் வந்து அச்சீவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலேயே உங்களுக்கு மார்க்கெட்டும் போயிருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்டுங்கிற லெவல்ஸு கிடையாது. நீங்கள் எந்த ஸ்கிரிப்டில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது நாளைக்கு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் லாஸ்ட்டாக முடிஞ்ச 4 ஹவர் கேண்டிலை நம்ம எடுத்துக்கோங்க. அதோடைய ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், இல்லை ஒரு பிரேக் டவுன் நடந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். இதோடைய ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% மேலேயே வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, இப்போ ஒரு வேளை வந்து கேப் அப் இல்லைனா கேப் டவுன் நடந்தால் நம்ம என்ன செய்கிறது? அதுக்கு வந்து நம்ம டார்கெட்டாக வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது, ஸ்டாப் லாஸை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது? இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிபொனாச்சி பிவோட் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ நமக்கு வந்து க்ளோசிங் நடந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து மறுநாள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கேப் அப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கேப்பை ஒன்று ஃபில் பண்ணி இங்கே இருந்து மறுபடி ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகணும். இல்லை அப்படின்னா திரும்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் திரும்ப உங்களுக்கு என்ன ஆகணும், ரிவர்சல் ஆகணும். அப்போ ரிவர்சல் ஆகும்போது டார்கெட் பாயிண்ட் வந்து நம்ம இங்கே எடுக்கலாம். ஸோ இந்த ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபிபொனாச்சி பிவோட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது கேப் அப்பில் ஆனாலும் சரி, இல்லை கேப் டவுனில் ஆனாலும் சரி, இது வந்து நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.